நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, மாசி மகம் என்னைக்கு வருது, புனித நீராடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள், அதனுடைய வரலாறு, இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். நாம் செய்யும் எந்த காரியமும் ரெட்டிப்பு பலன்கள் தரும். மகம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. மாசி மகம் நீராடலுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகின்றது. மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவது மாசி மகம். குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி பலவிதமான தானங்கள் செய்வதன் மூலம் சுபகாரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். கோட்டீஸ்வர யோகமும் இதனால் தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. மாசி மகத்தில் புனித நீராடினால் பாவம் விலகும். பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி புனித நீராடியதால் கர்ணனை ஆற்றில் விட்ட பாவம் நீங்கியது என்பது ஐதீகம். அதே போல தேவேந்திரன் மாசி மகத்தன்று துங்கபத்ராவில் நீராடி சிவ பூஜை செய்து சாப விமோச்சனம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. மாசி மாதம் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். பாவங்கள் தீரவும் முன்னோர்கள் சாபம் விலகவும் மிக உன்னதமான நாள் மாசி மக திருநாள். இந்த நாளில் கங்காதேவி அனைத்து நீர்நிலைகளிலும் வாசம் செய்வதாக ஐதீகம். மாசி மகத்தன்று புனித நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன்கள் கிடைக்கும். மாசி மகம் தினத்தில் சிவபெருமானுடன் சந்திரனையும் வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபட முடியும். மாசி மகத்தன்று புனித நதிகளில் நீராடுவதை பிதுர் மகா ஸ்நானம் என்கின்றது சாஸ்திரம். மாசி மாதம் பஞ்சமி திருநாளில் கலைவாணிக்கு உகந்த திருநாளாகவும் சரஸ்வதி அந்தாதி போன்ற துதி பாடல்களை பாடி வண்ண மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். மகாமகம் தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக கும்பகோணத்திலும் வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகின்றது. மாசி மகம் தோன்றிய வரலாறு பார்க்கலாம். வருண பகவானுக்கு ஒரு முறை கடுமையான தோஷம் பிடித்துவிட்டது. எனவே அவர் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். வருணன் கடலில் வீசப்பட்டதால் உலகில் மழை பொழியாமல் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. அனைத்து உயிர்களும் அதிக துன்பம் அடைந்தன. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். பிரார்த்தனை கேட்ட சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் மாசி மாத மகம் நாளாகும். அதனையே நாம் மாசி மக திருநாளாக கொண்டாடுகின்றோம். மேலும் விடுதலை பெற்ற வருண பகவான் சிவபெருமானிடம், நான் கடல் நீரில் கட்டப்பட்டு இருந்தபொழுது தங்களை நோக்கி பிரார்த்தனை செய்ததால் என்னுடைய தோஷம் நீங்கியது. அதே போல இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் முழுகி நீராடி தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். இதையடுத்து அன்று முதல் புனித நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. மாசி மகம் ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, மாசி மகம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு தொடங்கி 13ஆம் தேதி அதிகாலை 5:10 மணிக்கு முடிகின்றது. புனித நீராடல் பார்த்திங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி அன்று விரதம் இருந்து புனித நீராடல் செய்து தர்ப்பணம் கொடுக்கலாம். மகத்தன்று விரதம் இருந்து நீராடினால் நமக்கு என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் இந்த நாளில் முருகனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும், குழந்தை பாக்கியம் கிட்டும். மகத்தன்று புனித நீராடி பெருமாளை துளசி சாற்றி வழிபட்டால் வைகுண்ட பதவி கிடைக்கும். அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்தால் இன்பமான வாழ்வும் வெற்றிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சரஸ்வதியை வழிபட்டால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும்.
வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அது சீராகும். கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வம் பெருகும். மாசி மகத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டியவை என்றது பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தன்று புனித நீராடுவது சிறப்பு. செய்த பாவங்கள் விலகும், சுபிட்சம் பெருகும். புனித நதிகள் நீராட முடியாதவர்கள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் கோவில் குளங்களில் நீரை எடுத்து தலையில் தெளித்து கொள்ளலாம். அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு. அப்படி அன்னதானம் வழங்க முடியாவிட்டால் வாயிலா ஜீவன்களுக்கு நாய், பூனை, காகம் போன்ற பிராணிகளுக்கு உணவு வழங்குவது சிறப்பு. முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பதால் 7 தலைமுறை செய்த பாவங்கள் நீங்கும். மாசி மகத்தன்று பெண்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். விரத முறை பார்க்கலாம். அன்று காலை புனித நதிகளில் நீராட வேண்டும். புனித நதிகள் இல்லை என்றால் வீட்டில் புனித நீராடுவது எப்படி, நீர்நிலைகளில் நீராடுவது எப்படி என்ற பதிவும் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையில் நீங்கள் நீராடலாம். நீராடிய பின் ஈர உடையுடன் சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது. உடைகளை மாற்றிக்கொண்டு தான் நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். விரதம் இருப்பது உங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். பால் பழங்களை உண்டும் விரதம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை மட்டும் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடவும் செய்யலாம். அன்று நமசிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது வெற்றிலை பாக்கு 2 பழங்களை வைத்து கூட நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பிறகு மாலை நேரத்தில் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நெய் தீபம் 1 ஏற்றி விரதத்தை முடித்து கொள்ளலாம். நதிகளில் நீராடும் முறையை பற்றி பார்க்கலாம். முதலில் புனித நீரை பார்த்தவுடன் ஃபஸ்ட்டு அந்த ஜலத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு புனித நீரை கைகளால் தொட்டு தலையில் தெளிக்க வேண்டும். பின்னர் கால்களை நீரில் நனைக்க வேண்டும். அதன் பின்பு புண்ணிய நதிகளில் நீராடுபவர்கள் ஒரே ஆடை உடுத்தி நீராடக்கூடாது. இடுப்பில் மற்றொரு ஆடையை உடுத்தி கொண்டு நீராட வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி 3 முறை சிறிதளவு நீரை உள்ளங்கையில் எடுத்து தலையின் மீது தெளித்து கொள்ள வேண்டும். நதியில் நம்ம ஷாம்பு, சீகக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம குளிக்கக்கூடாது. பிறகு கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கே இத்திருக்குளத்தில் எழுந்தருளி உங்களுடைய புனித தன்மையை நிரம்பட்டும் என்று சொல்லி தலையில் ஃபஸ்ட்டு அந்த ஜலத்தை தெளிச்சுட்டு பின்பு நீரில் முங்கி எழ வேண்டும். முதல் முறை முங்கி எழும்பொழுது பாவங்கள் விலகும். 2வது முறை முங்கி எழும்பொழுது முக்தி கிடைக்கும். 3வது முறை முங்கி எழும்போது ஈடு இல்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கின்றது. வீட்டில் புனித நீராடுவது எப்படி என்று பார்க்கலாம். ஒரு சிலர் புனித நதிகள் இருக்கும் இடத்தில் இருப்பார்கள். இல்லாதவங்க வீட்டில் நம்ம எளிமையாக எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பு இருக்கும் இல்லைங்களா, அதில் எடுத்துக்கலாம். அது பிளாஸ்டிக்கு, எவர் சில்வரை தவிர்த்துட்டு நீங்கள் பித்தளை பாத்திரம் இல்லை மண்பானை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு அதை தலையை சுற்றி பூ ஃபஸ்ட்டு கட்டிட்டு ஜலத்தை உள்ளார விட்டுட்டு அதில் வாசனை பொடி இருந்தால் அதில் போடலாம். மஞ்சப்பொடி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது எல்லாமே உதிர்த்து போட்டு அந்த தண்ணியில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு மேலே அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செம்பை ரெடி பண்ண அந்த தண்ணீரெல்லாம் நம்ம ரெடி பண்ணல, ஜவ்வாதெல்லாம் போட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம என்ன சொல்லி வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கங்கை, யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி ஆகிய நதிகள் நீராடிய பலனை பெற வேண்டும். இந்த செம்பு முழுவதும் நீங்கள் எங்கள் வீட்டில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருள செய்து எங்களின் பாவங்கள் தோஷங்களை நீக்கி அருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் சிறிதளவு தங்களின் தலையில் தெளித்து கொள்ளலாம். அல்லது தங்கள் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கலாம். புனித நதிகளில் நீராடிய பலன்களை இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே நீங்கள் வீட்டிலேயே புனித நீராடிய பலன்களை பெறலாம்.
பிறகு மாலை நேரத்தில் சிவன் மற்றும் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி உங்கள் விரதம் நிறைவு செய்து கொள்ளலாம். கோவில்களில் அபிஷேகம் நடந்தால் தாராளமாக கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. விரதம் இல்லாதவங்க கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே கஷ்டங்கள் விலகும், வாழ்க்கையில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.